பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 33 அதிகாரம் 17 The book of Exodus chapter 33 and the verse 17. The Lord replied to Moses, I will indeed do what you have asked, for I look favorably as on you, and I know you by name. கர்த்தருடைய வார்த்தை இங்கு 17 யாத்ராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சமூகத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் மோசையோடு மறு உத்தரவு கொடுத்த தேவன், மோசையினுடைய மன விருப்பத்தை அருளி செய்த தேவன். நாம் தேவனுக்கு சித்தமானபடி நடக்கும்போது கர்த்தர் மோசேக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர். இன்றைக்கும் உங்களுக்கும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன் என்று சொல்லி. அந்த அளவுக்கு பாருங்க, மோசே எதை தேவ சமூகத்துல வாஞ்சித்தானோ அதை அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் அநேக நம்முடைய தேவைகள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்காக, உங்க நோக்கத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உம்முடைய மகிமையான திட்டம் நிறைவேற எனக்கு உம்முடைய பலன் தாங்க, எனக்கு உம்முடைய வழிகளை தெரிவிங்கன்னு கேளுங்க. கர்த்தர் சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சா போதுங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போல இந்த இடத்துல மோசேக்கு தேவனின் கண்களில் கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, தேவனோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு you don't need to worry about anything. ஏனென்றால் தேவனே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் துவங்கினவர், அவர் நிறைவேற்றி செய்வார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை எல்லாம் அவருடைய விருப்பத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள மணிக்கணக்கில் அவர் பாதத்துல போய் அமருவோம். அவர் சமூகத்தையே நாம் தரிசிப்போம். கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே இந்த வார்த்தையின்படி உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நீர் ஆண்டவரே மறு உத்தரவு கொடுத்த போது, அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வென்று. ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலும் மோசையை போல உம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் 100% ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை தியானித்து அதற்கு செவி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை வசனம் ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.